டெல்லியில் இரவில் கொட்டித் தீர்த்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 4 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. கனமழையால் நாடாளுமன்ற வளாகத்திலும் நீர் தேங்கியது. எய்ம்ஸ் மருத்துவமனை, ITO சாலை, மிண்டோ சாலை, மோதி பக் பாலம் உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் பாய்ந்து ஓடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இரவில் பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தத்தளித்தனர். சப்ஜி மண்டி பகுதியில் கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இதில் ஒருவர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டார். மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழைய ராஜேந்திர நகரில் IAS பயிற்சி மையத்திற்குள் வெள்ளம் புகுந்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று பெய்த மழையில் மீண்டும் அப்பகுதியில் தண்ணீர் தேங்கியது. இதையடுத்து அங்கு திரண்ட பயிற்சி மாணவர்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் ஆம் ஆத்மி MLA துர்கேஷ் பதக் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வெள்ள நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் இன்றும் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, உத்தரகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக சட்டப்பேரவைக்குள் தண்ணீர் புகுந்தது. சட்டப்பேரவை கட்டடத்தின் தரைதளத்தில் உள்ள சில அறைகளுக்குள் தண்ணீர் தேங்கி நின்ற நிலையில் அதனை ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். சட்டப்பேரவை நுழைவு வாயிலில் தண்ணீர் தேங்கி நின்றதால் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாற்று வழியில் அழைத்துச் செல்லப்பட்டார்.